பசங்களா வெல்கம் பேக். நம்ம இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய நம்ம கம்பிடன்சி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் பசங்களா. டக்குன்னு உள்ள போயிடலாம். இந்த மெட்டீரியல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை இந்த கியூஆர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேருந்து இந்த கம்பிடன்சி கொஷின்ஸ் மெட்டீரியல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்படி வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. So let's get started. The strength of magnetic field produced inside a long straight solenoid, okay, current carrying solenoid, does not depends on. அப்ப இங்க நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது does not depends on. அப்ப எதை பொறுத்து அது இருக்காது அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ does not depends on, not அப்படிங்கிறது இங்க முக்கியமான வார்த்தை. அப்போ ஒரு solenoid இருக்கு அப்படின்னா இந்த solenoid யாரை பொறுத்து இருக்காது, யாரை பொறுத்து இருக்காது அப்படின்னா அதோட டைமென்ஷன்ஸை பொறுத்து இருக்காது. ஓகே, அதோட ஏரியா, ரேடியஸ், இதை பொறுத்தெல்லாம் இந்த சொலினாய்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. ஓகே பசங்களா, இதெல்லாமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இதோட ஃபார்முலாஸ் இதெல்லாமே 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து இருக்காது. அதாவது எவ்வளோ ரேடியஸ் இருக்குது, எவ்வளோ டயாமீட்டர் இருக்குது, அண்ட் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்ஸை பொறுத்தெல்லாம் அது இருக்காது. Okay, so the correct answer is going to be option D. Radius of the coil வந்து இங்க நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க, the next most important question. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a uniform magnetic field exists in a plane of paper. ஓகேவா, ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் திஸ் இஸ் அ பேப்பர், ஓகேவா, இதுதான் ஒரு பிளேன் ஆஃப் பேப்பர் அப்படின்னா இதில் என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு அது வேகமாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதுங்கிறாங்க. லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு என்ன ஆகுதுங்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு as shown in the figure. ஓகே, அப்போ லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகுது அப்படின்னா லெஃப்டில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஸோ ஹியர் ஷுட் பி த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் திஸ் வில் பி த எண்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் போய்கிட்டே இருந்திருக்கும். ஆமாம் தானே? இந்த ஃபீல்ட் and electron and proton moves as shown. proton வந்து கீழே இருந்து இப்படி மேலே போகுதுங்கிறாங்க, எலக்ட்ரான் மேலே இருந்து இப்படி கீழே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டு கொடுத்துட்டு the electron and the proton experiences a force. அப்போ இது ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்மளுக்கு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வச்சுட்டு அதுக்கு ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ரைட், வி ஷுட் யூஸ் த லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் உங்கள் தம்ப் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோர்ஸு. அந்த டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளோட மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது கரண்ட். ஓகே, அண்ட் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் அப்படிங்கிறது இட் இஸ் யோர் ஃபீல்ட். ரைட், அப்போ இங்கே ஃபீல்டு எந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு, லெஃப்டிலிருந்து ரைட்டுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் நம்மளோட கரண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது பசங்களா, கரண்ட் வில் பி ட்ராவலிங் ஆன் த டிரெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டிரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அதே வழியில் தான் கரண்ட்டும் ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ கரண்ட்டும் இந்த வழியில் ட்ராவல் ஆயிருக்கும். அப்போ கரண்ட் அண்ட் நம்மளோட ஃபீல்ட். அப்போ நம்ம தம்ப் எங்கே இருக்கு, நம்ம பேப்பருக்குள்ளார போகிற மாதிரி இருக்கு. இட் இஸ் கோயிங் இன்சைடு த பேப்பர். ஆமாம் தானே? அப்போ ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் பசங்களா, ஃபோர்ஸ் எலக்ட்ரான் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து புரோட்டான் ஆகட்டும், ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, டெஃபினட்டாக இது பிளேனுக்கு உள்ளார போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் பசங்களா, பிளேனுக்கு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஸோ போத் ஃபோர்ஸஸ் பாயிண்டிங் இன் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ரெண்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணும் பசங்களா, பேப்பருக்குள்ளார போகிற மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, யூ பீப்புள் கேன் யூஸ் த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் யூ கேன் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது வந்து இன்கரெக்டோ அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்டியூஸ்டு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆமாம் தானே? எ சிம்பிள் ரூல் to know the direction of induced current. Perfectly இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, the right hand rule is used to find the direction of magnetic field due to the current carrying conductor அப்படிங்கிறாங்க. இதுவும் நம்மளுக்கு கரெக்ட் தான். அவங்க என்ன கேட்குறாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு கேட்குறாங்க. ஓகே, they are asking for incorrect statement. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். the difference between the direct and alternating currents is that the direct current always flows in one direction whereas the alternating current reverses its own direction periodically. direct current அப்படிங்கிறது என்னது, டைம் என்ன மாறினாலும் சரி அது மாறாது. ஆனால் நம்மளோட
ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன பண்ணும், டைமை பொறுத்து இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதோட டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாம் தானே? அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான தப்பான ஆன்சர், ரைட்? ஏன்னா இன் இந்தியா the AC changes direction after every 1/50 seconds. அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னது பசங்களா, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு எத்தனை டைம் அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு, ரைட்? அப்போ ஒரு செகண்ட் இங்கே பாருங்க எவ்வளோ டைம் சேஞ்ச் ஆயிருக்கு, இதுதான் ஒரு சைக்கிள். ஓகேவா? ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? எத்தனை சைக்கிள் போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ இது ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட்லி ராங் ஆன்சர். ஓகே, நவ் லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. AB is a current carrying conductor in the plane of the paper as shown in the figure. ஓகேவா? இந்த ஃபிகர்லாம் அதான் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துட்டு, வாட் ஆர் த டிரெக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை இட்ஸ் அட் த பாயிண்ட் P and Q. ஸோ இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் என்ன, இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. R1 இஸ் கிரேட்டர் தேன் R2. அப்போ R1 எப்படி இருக்கா, R1 கேப் அப்படிங்கிறது R2 கேப்பை விட அதிகமாக இருக்கு. அப்போ அதிகமாக கேப் ஆக ஆக நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ பிபி அப்படிங்கிறது வந்து வில் பி லைக் லெஸ்ஸர் தேன் பிக்யூ ஆக இருக்கும். ஓகே, ஏன்னா பிக்யூக்கு கம்மி டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டக்டர்ல இருந்து. அப்போ அதில் ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நம்ம பிபிக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கும். அப்போ பாருங்க, will the strength of the magnetic field be large? எங்க நம்மளுக்கு strength of the magnetic field large-ஆ இருக்கும், நம்மளுக்கு BQ-ல தான் large-ஆ இருக்கும். ஸோ BQ at R2 distance தான் நம்மளுக்கு பிக்கரான மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஓகே, ஸோ பிக்கரான மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். அப்போ இது என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத அடிஷ்னலாக கேட்டாங்கன்னா பசங்களா, பெருவரலில் நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னு வச்சுட்டு இந்த 4 விரலை அதை சுற்றி அனுப்புவோம். ஆமாம் தானே? அப்போ தம்ப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டராக இருந்ததுன்னா 4 ஃபிங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, பி பாயிண்ட்ல உள்ளார போகிற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, இப்படி கரண்ட் போகுது, நம்மளுக்கு என்ன ஆகுது பசங்களா, பி பாயிண்ட்ல நம்ம 4 விரல் உள்ள போகிற மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ உள்ள போயிட்டு கியூ பாயிண்ட்ல என்ன பண்ணுது, கியூ பாயிண்ட்ல வெளியே வர மாதிரி இருக்கு. அப்போ இட் இஸ் அன் அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கியூவில் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும் பியை கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே என்னென்ன மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல படிக்கிறீங்களோ இது அத்தனையுமே நீங்கள் 12th படிக்கிறது தான் பசங்களா படிப்பீங்க. ஓகே, அதனால கீப் திஸ் இன் மைண்ட் அண்ட் ஸ்டடி கேர்ஃபுல்லி. அப்போ பாருங்க, draw the pattern of magnetic field lines for 2 parallel conductors current carrying of same magnitude I in the opposite direction as shown. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 2 கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு. ஓகேவா? இந்த 2 கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கரண்ட் ஒரே அளவுக்கு தான் ஃப்ளோ ஆகுது, பட் மாற்றி மாற்றி டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. Show the direction of magnetic field at the point O with its equidistance from the 2 conductor. அதாவது ஓ பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கிருந்து ஓ பாயிண்ட் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இங்கிருந்து ஓ பாயிண்ட்ல இருந்து பக்கத்துல இருக்க கண்டக்டரும் ஆர் அப்படின்னு ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவனிங்க, கன்சிடர் தட் த கண்டக்டர்ஸ் ஆர் இன்சர்டட் நார்மல் to the plane of a rectangular cupboard. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ஒரு ரெக்டாங்குலர் கபோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கபோர்ட்ல 2 கண்டக்டரை இப்படி குத்தி வச்சிருக்கோம், இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா இந்த மாதிரி வச்சிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் போகிற டைரக்ஷனுக்கு நம்ம பெருவரல் வச்சு அஸ்யூம் பண்ணலாமா? அப்போ கரண்ட் போகிற டைரக்ஷனுக்கு நான் பெருவரல் வச்சு அஸ்யூம் பண்ணனா கரண்ட் என்ன பண்ணுது, நம்மளுக்கு அந்த பிளேனுக்கு என்ன பண்ணுது, பிளேனுக்கு பேரலாக இப்படி போகுது. ஆமாம் தானே? ஸோ கரண்ட் இப்படி மேல் நோக்கி போகுதுன்னா இந்த பக்கம் வரும், கரண்ட் இப்படி கீழ் நோக்கி வருதுன்னா இந்த பக்கம் வரும். ஸோ 2 இதுலேயுமே நம்மளோட கரண்ட் டைரக்ஷன் எப்படி தான் இருக்கும் பசங்களா, இந்த ஓ பாயிண்ட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். நம்ம கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். நம்ம கண்டக்டருக்கு என்ன பண்ணும் பசங்களா, பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி வரைஞ்சு கூட காட்டலாம். ஓகேவா? இது ஐ, இது ஐ அப்படின்னா இது ஓ அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகும் பசங்களா, இப்படி போயிட்டு இப்படி வரும்.
கரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது என்ன பண்ணும், இதுவும் ஓ பாயிண்டில் என்ன பண்ணும், நம்மளுக்கு இப்படி போயிட்டு வரும். ஆமாம் தானே, இந்த மாதிரி போயிட்டு வரும். அப்போ இந்த பாயிண்டில் இப்படி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வரைஞ்சி காட்டலாம். அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, இன் ஆர் ஹவுஸ் we receive AC electric power of 220 volt. In electric iron or electric heater cables having 3 wires with insulation of 3 different colors, red, black and green, are used to draw the current from the main. ஸோ உங்களுக்கு டொமஸ்டிக் சர்க்யூட் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 3 விதமான ஒயர் வச்சு நம்ம கரண்ட்டை மெயின்ஸ்லேருந்து எடுக்கிறோம். கரண்ட்டு வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு 220 வோல்ட் அப்படிங்கிற வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட் ஆர் தீஸ் 3 டிஃப்ரெண்ட் வயர்ஸ் கால்ட், நேம் தெம் கலர் வைஸ். ஸோ இந்த 3 கலருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெட் கலர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் பசங்களா, ரெட் வயர் அப்படின்னா அது நம்ம பாசிட்டிவ் லைவ் வயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பிளாக் கலர் அப்படின்னு சொன்னால் we used to say that as நெகட்டிவ் பொட்டென்ஷியல். அது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, நியூட்ரல் வயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கிரீன் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா that will be like எர்த் வயராக இருக்கும். ஸோ எர்த் வயர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பசங்களா, எக்ஸ்ட்ராவான கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை கிரவுண்டுக்கு டைவர்ட் பண்ணி எக்யூப்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட் வயர் அண்ட் பிளாக் வயர். அப்போ வீட்டுக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு 220 வோல்ட் வருதுன்னா இது வந்து நம்மளுக்கு ரெட் வயர், இது நம்மளுக்கு பிளாக் வயர். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் இருந்திருக்கணும், 220 வோல்ட் இருந்திருக்கணும். ஆமாம் தானே, இட் ஷுட் ஹாவ் 220 வோல்ட். அப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் வயர் வித் கிரீன் இன்சுலேஷன் இன் கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்டல் லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் டு த மெட்டாலிக் பாடி ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிரீன் வயரோட பிரயோஜனம் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிரீன் வயர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பசங்களா இதுதான் ஆன்சர் கீ. இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா தான் ஆன்சர் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள். ஸோ கிரீன் வயர் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு சேஃப்டி மெஷருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது என்ன பண்ணும், அடிஷ்னலாக நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வர்றப்ப அது எர்த்துக்கு அனுப்பிச்சு அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த இடத்துல அது நார்மல் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் இதை எர்த் வயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிவியரான எலக்ட்ரிக் ஷாக்கோ, ஏன்னா அதிகமான எலக்ட்ரான்ஸ் கரண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம சும்மா போய் அந்த பொருளை தொட்டாவே நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் காப்பாற்றுறது யாரு, நம்மளோட கிரீன் வயர், தட் இஸ் யோர் எர்த் வயர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் நவ் இவ்வளோ பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர். அதாவது கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சவர். அப்போ இவர் வந்து ஏதோ ஒன்று நிறைய அப்படி பக்கமாக சொல்லியிருக்கார். அதை வச்சு நம்மக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேராகிராஃபை படிக்கல, ஆனால் நம்ம புக்கில் படித்ததை வச்சு எவ்வளோ தெரியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, அ சிம்பிள் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி டைப் ஆஃப் கம்பிட்டன்சி கொஷின். அப்போ பாருங்க, a magnetic needle is an. ஸோ மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னா என்னது, மேக்னெட்டிக் நீடில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பார் மேக்னெட். அதோட சென்டரை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் பசங்களா, அதோட சென்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பார் மேக்னெட் வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருப்போம். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. இதெல்லாம் தப்பு. ஐசோலேட்டட் நார்த் போல், ஐசோலேட்டட் நம்ம நீடில் அப்படிங்கிறது வெறும் நார்த் போல் மட்டும் இல்லை, அது ஒரு பார் மேக்னெட். எப்போவுமே நார்த் போல் மட்டும் தனியாக, சவுத் போல் மட்டும் தனியாக நம்மளால எடுக்கவே முடியாது மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும். புரியுதா பசங்களா? அப்போ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, a freely suspended magnet always rests in the geographically north and south direction because, அதாவது நம்ம பார் மேக்னெட்டை நம்ம காம்பஸ் அப்படியே நார்மலாக வச்சிட்டோம்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்த் போல் என்ன பண்ணும், ஜியாகிரபிக்கல் என்ன பண்ணும் பசங்களா, நம்ம நார்த் போல் ஜியாகிரபிக்கல் நார்த் போல காட்டாது, ஜியாகிரபிக்கல் சவுத் போல காட்டும். ஆனால் அதே மாதிரி நம்மளோட மேக்னெட்டிக் நார்த் யாரை காட்டும், நம்மளோட ஜியாகிரபிக்கல் சவுத் நார்த் போல காட்டும். ஆமாம் தானே? ஸோ சவுத் நார்த் அண்ட் நார்த் சவுத் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அட்ராக்ட் பண்ணிக்கும். ஏன்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஆமாம் தானே? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ஹேஸ் 2 போல்ஸ். அதுக்கு வந்து ரெண்டு போல் இருக்கிறதுனால காட்டுறதெல்லாம் கிடையாது. மேக்னெட்டிக் சவுத் போல் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட் இஸ் லொக்கேட்டட் வெரி க்ளோஸ் டு த சவுத் போல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி வந்து ஒரு ஜியாய்டு ஷேப்ல இருக்கும். இது நார்த் போல், இது சவுத் போல்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பார் மேக்னெட்டை வைக்கிறப்ப இந்த பூமியிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த பூமியிலையும் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, தள்ளி இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இது நார்த் போல், இது சவுத் போல். சீலசன் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி இருக்கிறப்ப இதுதான் நம்ம ஜியாகிரபிக்கல், இது வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் நார்த் அண்ட் சவுத், இது நம்மளோட மேக்னெட்டிக் நார்த் அண்ட் சவுத். ஓகேவா, அப்போ நம்ம காம்பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி நிற்கும். ரைட், இது என்ன பண்ணும், இது சவுத் டிரெக்ஷன், இது நார்த் டிரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திரும்பி நிற்கும். ஓகேவா, இந்த மாதிரி இப்படி என்ன ஆகும், இப்படி திரும்பி அலைன் ஆகும். ஸோ அந்த அலைன் ஆகிறத வச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் எங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போ பாருங்க, சவுத் போல் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட் இஸ் லொக்கேட்டட் வெரி க்ளோஸ் டுவர்ட்ஸ் சவுத் போல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. இன்னொரு டைம் நான் டயக்ராம் வரைகிறேன் பசங்களா, லிசன். நம்மளுக்கு இது எர்த் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்மளுக்கு நார்த் போல், இது நம்மளுக்கு சவுத் போல். இங்கே நம்ம இப்படி ஒரு மேக்னெட் வச்சுருக்கோம். ஓகேவா, இங்கே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம வந்து வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, இந்த இடத்துல we will be having, ஸோ நம்ம நார்த் போலும் நம்மளோட ஒரிஜினல் நார்த் போலும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குங்கிறாங்க. ஓகேவா, ஸோ எர்த்ஸ் மேக்னெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் 12th படிப்பீங்க. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது இந்த இடத்துல நம்மளுக்கு சவுத் போலாக இருக்கும், இது நம்மளோட நார்த் போல், இது நம்மளோட சவுத் போலாக இருக்கும். ஓகேவா, அப்போ நார்த் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக சவுத் அட்ராக்ட் பண்ணும். ரைட், நார்த் வில் பி அட்ராக்டிங் சவுத். அப்போ என்ன ஆகும்னா நம்ம பார் மேக்னெட் இப்படி அலைன் ஆகும். இப்படி அலைன் ஆகிறப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் யுவர் சவுத் டிரெக்ஷன். அப்போ சவுத் டிரெக்ஷன் அலைன் ஆகிறப்ப இதுக்கு பக்கத்தில் யார் இருக்க போகிறா, நம்மளோட ஒரிஜினலான சவுத் போல் இருக்க போகுது. ஓகே, ஒரிஜினலான சவுத் போல் இருக்க போகுது. அதனால நம்மளோட ஒரிஜினல் எர்த்தோட நார்த் போல் அண்ட் சவுத் போல் கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கும், நம்ம மேக்னெட்டிக் நார்த் போல் சவுத் போல பார்த்து. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, when a current flows through a straight conductor a magnetic field is produced around it. ஆமாம் தானே, ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டரில் கரண்ட் போச்சு அப்படின்னா அதை சுற்றி நம்மளுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் திஸ் ஃபீல்டு. அப்போ இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அதில் எதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், எதெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the direction of magnetic field of the current carrying conductor is determined by the Fleming's right hand rule. அப்போ இது கரெக்ட் தான், தம்ப் ரூலில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். A charged body is placed in this field experiences a force whose direction is given by Fleming's left hand rule. இது தப்பு, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இருக்கு. அப்போ இந்த சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம கொண்டு போய் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வைக்க மாட்டோம். ஓகேவா, நம்ம சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வைக்கிறப்ப உங்கள் டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இது நார்த் போல், இது சவுத் போல், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் வைப்போம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு பசங்களா நம்மளோட ஃபோர்ஸ் ஹீட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 2 is a wrong answer. அப்போ அடுத்தது பாருங்க, the magnetic field around the current carrying straight conductor are in the form of concentric circle with the conductor at the center. இது என்ன பண்ணும், கண்டக்டரை சென்டராக வச்சு அதை சுற்றி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பசங்களா, அதை சுற்றி நம்மளுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறாங்க. கரெக்டு. அப்போ 1ம் 3யும் தான் கரெக்டே தவிர 2 கரெக்ட் இல்லை, 2 கரெக்ட் இல்லை. அப்போ அடுத்தது பாருங்க, the strength of the magnetic field of the current carrying solenoid is. ஸோ கரண்ட் கேரியிங் சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இன்சைடில் யூனிஃபார்மாக இருக்கும். ரைட், ஸோ இன்சைடில் பயங்கர யூனிஃபார்மாக இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுதான் ஒரு சொலினாய்டு அப்படின்னா இந்த மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும் பசங்களா, இந்த மாதிரி இப்படி யூனிஃபார்மாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரைட், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி லைக் பயங்கரம் யூனிஃபார்ம் inside all the points. ஓகேவா, inside the solenoid. அடுத்தது பாருங்க, which of the following particle would not experience as a force while moving perpendicular to the magnetic field அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த பார்ட்டிக்கலை இப்படி பர்பெண்டிகுலராக அனுப்பிச்சோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் யுவர் நியூட்ரான். ஏன்னா நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரலி சார்ஜ், அதுக்கு பெருசாக வந்து நான் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கு இருக்காது. அப்போ நியூட்ரான் அனுப்புறப்ப அது என்ன பண்ணாது பசங்களா, நம்மளுக்கு டெஃபினட்டாக அது வந்து
இட் வில் நெவர் பி லைக் அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகாது. நம்ம பார் மேக்னெட்டோட பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் திசை மாறி போகாது, அது வாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஓகே, எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களோட சாம்பிள் கொஸ்டின்லேருந்து எடுத்தது. இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்கிட் டயக்ராமில் இது 1 2 3 4 5 அப்படின்னு 4 ரூம் கொடுத்துட்டு உங்ககிட்ட என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஓகே, வாட் இஸ் த மோட் ஆஃப் கனெக்ஷன் டு ஆல் த ஸ்பேசஸ் இன் த ஹவுஸ் ஃப்ரம் த மெயின். ஸோ மெயின்லேருந்து இங்கே எல்லாத்தையுமே எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் பசங்களா? எப்போவுமே டொமஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கனெக்ஷன் தான் பசங்களா இருக்கும்? எப்போவுமே பேரலல் கனெக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கரண்ட் பில்லு தான் கட்டுறமே ஒழிய வோல்டேஜ் பில்லு கட்டலை. பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணோம்னா தான் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட்டு மட்டும் மாறும், கரண்ட் பில்லு மட்டும் நம்ம கட்டிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு, நெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் நெட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நெட் ரெசிஸ்டன்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 and 4, அதாவது ரூம் வந்து 5ம் 4ம் எப்படி இருக்குது அப்படின்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்லலாம், 5 and 4 வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கா, R அப்படிங்கிற சேம் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்குன்னு எழுதலாமா? அடுத்தது பாருங்க, 3 and 2 have respective resistance of 20 ohms and 30 ohms அப்படிங்கிறாங்க. அப்போ 5 and 4 ரூம்ஸ் வந்து R அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் 2 and 3 ரூம் வந்து என்ன வச்சுருக்கு, 20 R, I mean 20 ohms, அதுக்கப்புறம் 30 ohms அப்படிங்கிறது வச்சிருக்கு. And space 1 is same as this, has the double resistance of 5. அப்போ 5ல் இருக்கிறத விட 5 மடங்கு ரூம் 1ல் இருக்குங்கிறாங்க. அப்போ 1 எப்படி இருக்கா, 5 times R ஆக இருக்குங்கிறாங்க. ஏன்னா 5ஓட ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 தான். இதை கொடுத்துட்டு the net resistance for the space 5. அப்போ டோட்டலாக நெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நெட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ the total resistance will be like, என்னவாக இருக்கும் பசங்களா? we people know 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus 1 by R4 plus 1 by R5 1 room. So that will be equal to R equivalent. அப்போ 1 by 30 plus 1 by 20 plus 1 by R plus 1 by R plus 1 by என்ன கிடைக்கும் பசங்களா? நம்மளுக்கு 2 times அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். ஆமாம் தானே? ஏன்னா ஒன்று என்னவாக இருக்கா, 2 times 5 ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை விட 2 மடங்கு இருக்குங்கிறாங்க. ஸோ டபுள் த டைம்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ 2 times. அப்போ இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் எடுக்கலாமா? இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாமா பசங்களா? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வி வில் பி கெட்டிங்? இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வி வில் பி கெட்டிங் 150 plus 5R divided by 60R அப்படின்னு கிடைக்கும். that will be 1 by R equivalent. ஸோ 1 by R equivalentல இப்போ R equivalent மட்டும் வேணும் அப்படின்னா 60R divided by 150 plus 5R அப்படின்னு இருக்கும். அப்போ you will be getting 60R is equal to, okay, 60R is equal to, so this is your value. ஆனால் R என்ன வேல்யூன்னு தெரியலையே எனக்கு. R தெரிஞ்சா தானே சால்வ் பண்ண முடியும். ஸோ R will be like நம்ம வோல்டேஜ் பை கரண்ட். ஸோ வோல்டேஜ் வந்து 220, கரண்ட் வந்து 22 அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டாங்க. கரண்ட் வந்து 22 ஆம்பியர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சால்வ் பண்ணோம்னா இது 1R 10R அப்படின்னு இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர், இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. 60R is equal to 150 plus, ஸோ 5R ஆக இருக்கும். ஸோ இன்டூ 10, ரைட்? 5R into 10 ஆக இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்? 60R is equal to, we will be getting, what will be the value? இந்த இடத்துல what will be the value? So R equivalent, right? So R equivalent will be like நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? So 1500 plus 50R ஆக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஸ்பேஸ் 5ஓட R தான் கண்டுபிடிக்கணும். 5ல என்ன ரெசிஸ்டன்ஸ், R தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஈக்விவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், 10R is equal to 1500, 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா R is equal to 150 ohms அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? R will be equal to 150 ohms அப்படின்னு கிடைக்கும். ஓகே தானடா? அப்போ வாட் இஸ் த கரண்ட் இன் ஸ்பேஸ் 3? அப்போ மூணாவதுல எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மூணாவதுல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30.
ஆமா தானே, மூணாவதுல 30. அப்ப கரண்ட் இன் தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா V divided by R3, அப்போ 220 divided by 20, so that will be 11 ampere அப்படின்னு கிடைக்கும். ஆமா தானடா. ஸோ 3 வந்து நம்மளுக்கு 20ன்னு கொடுத்துட்டாங்க, 2 வந்து நம்மளுக்கு 13 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரி வச்சு எழுதுனோம்னா that will be 220 divided by 20, so that will be 11. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, what should be placed between main connection and the rest of the house electrical appliances to save them from accidental high electric current அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த மெயினுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடுவில் யாரை வைக்கணும் அப்படின்னு கேட்டால் நடுவில் ஃபியூஸ் அப்படிங்கிற ஒன்று வைக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் கரண்ட் ஏதாச்சும் நம்மளுக்கு அதிகமாக வந்தது, கரண்ட் அளவுக்கு மீறி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்மளுக்கு கம்மி பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கும். இல்லாட்டி கரண்ட் அதிகமாகிறப்ப அந்த ஃபியூஸ் வயர் உருக்கி வீட்டை செப்பரேட் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றும். ஓகே, ஸோ ஃபியூஸோட வேலை என்னது பசங்களா, அது உருகி நம்மளுக்கு என்ன பண்ணும் பசங்களா, அது உருகி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கரண்ட்னால அது உருகி நம்ம வீட்டையும் மெயின் போர்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடும். அதனால தான் ஃபியூஸ் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் வச்சு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே அதிகமான கரண்ட் வருதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ என்ன பிரச்சனை ஏதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புது ஃபியூஸ் வாங்கிட்டு வந்து மாட்டணும். இது அதனது ஃபியூஸ் ஆனதுலேயே திருப்பி நீங்கள் போடக்கூடாது, அது தப்பு. ஓகே தானே பசங்களா. ஸோ ஐ ஹோப் தீஸ் கம்பிடன்சி கொஸ்டின்ஸ் ஆர் லைக் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் எடுத்துகிட்டு பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா டிரைவ் பண்ணி பாருங்கள், ஒன்றொன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணியிருக்கோங்கிற அந்த ஐடியா வச்சுக்கோங்க, தென் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கும் பசங்களா, மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இல்லை இந்த QR கோடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் மோர் கம்பிடன்சி கொஸ்டின்ஸ். ஓகே, செஷனை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் that's it pasangla. Follow us on all the social media handles, okay, to get lots and lots of information, rombo informative stuffs ellathukagum you people can follow us. Okay, yes, so thank you pasangla, have a great day. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day pasangla, take care.